கல்யாணம் பண்ண போறவங்களுக்கும் பந்துவான் கிடைக்குதா? வாங்க பார்க்கலாம். வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். இன்னைக்கு துணை மடானி கீழே கல்யாணம் பண்றவங்களுக்கான பந்துவானை யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலான்றதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். கூகுள் போயிட்டு துணை மடானி இதை சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிட்டோன்னா மெயின் பேஜ் வரும். அந்த மெயின் பேஜில் கீழே போனீங்கன்னா மோகன் சக்கராங்கன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டோன்னா உங்கள் ஐசி நம்பரை இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ மோனன் பாரு கிளிக் பண்ணுங்கள். உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்கள் வருகிற மலேசியாவா, பங்சா இந்தியாவா, அப்புறம் உங்களுக்கு எஸ்டிஆர் கிடைக்குதா இல்லையான்ற டீட்டெயில்ஸ் கேட்கும். அப்புறம் ஒரு கோட் இருக்கும், அதை நீங்கள் ஃபில் அப் பண்ணிவிட்டு ருஸ்கான் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்கள் பேர், உங்களோட ஜந்தினா, உங்களோட ஸ்டேட்டஸ் இருக்காவே நான், உங்களுக்கு ஏதாச்சும் வியாதி இருக்கா, நீங்கள் ஓகேவா இல்லையா, உங்களோட படிப்பு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்ற டீட்டெயில்ஸ் முழு விவரம் கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் இமெயில் அட்ரஸ் போட்டுட்டு சிம்பான் சத்தருஸ்னே கிளிக் பண்ணுங்க. அடுத்த பேஜில் நீங்கள் எந்த ஸ்கீம் அப்ளை பண்ண போறீங்கன்ற டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸ்கீம் பந்துவானில் இப்போ கவினன் கிளிக் பண்ணுங்க. இந்த ஸ்கீம் எதுக்காக உருவாக்கியிருக்காங்கன்னா கல்யாண செலவில் ஒரு சின்ன பங்கு அவங்க கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இதை யார் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வருகிற மலேசியா, பங்சா இந்தியா B40 கேட்டகரியில் உள்ளவங்க. உங்களுக்கு 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். கல்யாணம் பண்ண போகும் கப்பல்ஸில் 2 பேருமே இது உங்களுக்கான முதல் கல்யாணமாக இருக்கணும். பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாமா? இங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்களோட ஐசி நம்பர் கேட்டிருக்காங்க. ஐசி மின்னுக்கு பின்னாடி அப்லோட் பண்ணணும். நீங்கள் B40ன்றதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எஸ்டிஆரோட டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட கல்யாண சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இது உங்களோட முதல் கல்யாணம் என்றதுக்கான ப்ரூஃபையும் கேட்டிருக்காங்க. உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் இதை சென்ட் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் மட்டும் நல்லா இருக்குன்னு நினச்சினா நீங்கள் மட்டும் பாருங்கள், மற்றவங்களும் நல்லா இருக்குன்னு நினச்சினா ஷேர் பண்ணுங்கள்.